எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ராமானுஜரோட சிஷ்யர், ராமானுடைய சிஷ்யர்கள்ல ரொம்ப நெருக்கமானவங்கன்றது வடுக நம்பி. அதுக்கடுத்து ராமானுஜருக்கு அடுத்து அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் நடத்தி கொடுத்தவர் பெரிய நம்பி. பெரிய நம்பி நான் ராமானுஜர்லாம் ஆளவந்தாரோட சீடர்கள் தான். இருந்தாலும் பெரிய நம்பி ராமானுஜரோட அவருடைய அந்த மகிமையை பார்த்து, நாபாஜருடைய ஆற்றலை பார்த்து, அவருக்கு தெரிஞ்சுக்கிற விஷயங்களையும் ஞான போதனையும் பார்த்து ஒரே ஆளவந்தார்கிட்ட சிஷ்யராக இருந்தவர். இவரும் ராமானுஜரோட சிஷ்யர், பெரிய நம்பி சிஷ்யர். அதுக்கப்புறம் பெரிய நம்பி பெரிய நம்பிகள் தான் ராமானுஜருக்கு அந்த பஞ்சசம்ஸ்காரன்றது அந்த இது பண்ணி வச்சது அவர் தான். ராமானுஜர் தான் பண்ணி வச்சார். ராமானுஜருக்கு பெரிய நம்பிக்கை தான் பண்ணி வச்சார். பெரிய நம்பிக்கை பண்ணி வச்சுக்கும் போது அவர் ஆச்சாரியன் ஆகணும், அவருக்கு அது ஆகிறார். ஆனாலும் அந்த மாதிரி அது எப்பன்னா ஆளவந்தார் பெரிய நம்பி அனுப்புறார். நீ போய் காஞ்சிபுரத்தில் ராமானுஜர் இருக்கார், அவரை கூட்டின்னு வந்துரு. அவரை கூட்டின்னு இங்கே அவருக்கு வந்தவுடனே அவருக்கு சமாசனம் பண்ணி வச்சு, பரநியாசம் பண்ணி வச்சு, அவரை இந்த ஸ்ரீரங்கத்தில் இந்த கோயிலை பார்த்துக்கிற அந்த பதவியை, இப்போ அந்த பீடத்தை அலங்கரிக்கிற பதவியை அவர் கொடுக்கணும். என்னால் முடியல, எனக்கு ரொம்ப முடியாமல் உடம்பு முடியாமல் போய் கூட்டிட்டு வந்து பெரிய நம்பி அனுப்புறார். பெரிய நம்பி வரார். அதுக்குள்ள ஆளவந்தார் காலமாயிடுறாருன்னு நினைக்கிறேன். இவர் பெரிய நம்பி ராமாயணம் தான் அதுக்கு சரியான ஆளுக்கு வரும்போது, எதிர வரும்போது பார்த்தா இவர் அந்த செய்தியை கேட்டு இவர் இங்கிருந்து கிளம்பி போறார். காஞ்சிபுரத்துலேருந்து இவர் திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கு போறார். ஸ்ரீரங்கத்திலேருந்து பெரிய நம்பி இவரை கூப்பிடுறதுக்காக எதிர வரார். வரும்போது ரெண்டு பேரும் மதுராந்தகத்தில் சந்திக்கிறாங்க. மதுராந்தகத்தில் சந்திக்கும் போது அங்கேயே அவருக்கு சமாசனம், அதான் பஞ்சசம்ஸ்காரம் இல்லையா, அந்த சங்கு சக்கரம் அதை பெரிய நம்பி ராமானுஜருக்கு பண்ணி வைக்கிறார். ராமானுஜருக்கு பண்ணி வைக்கும்போது ராமானுஜருக்கு பெரிய நம்பி ஆச்சாரியன் ஆயிடுறார். ஒரு ஆச்சாரியன் தான் அதை பண்ணி வைக்க முடியும். அது அவசர காலத்தில் அதை பண்ணி வைக்கிறார். அதனால ஆச்சாரியன் ஆயிடுறார். அதாவது கூட இருந்த தோழனாகவும் இருக்கார். ஆளவந்தாருடைய சிஷ்யெல்லாம் ரெண்டு பேரும் தோழனாகவும் இருக்கா. இந்த இடத்துல இவருக்கு ஆச்சாரியன் ஆயிடுறார். அதுக்கப்புறம் இவரை கொண்டு போய் ராமானுஜர் கொண்டு போய் பீடத்தில் ஏற்றினப்புறம் ராமானுஜருக்கு அதுக்கு சிஷ்யனும் ஆயிடுறார் பெரிய நம்பிகள் ராமானுஜருக்கு தோழனாகவும் இருந்திருக்கார், ஆச்சாரியனாகவும் இருந்திருக்கார். அதுக்கப்புறம் சிஷ்யாவும் இருக்கார். அந்த அந்த இந்த இடத்துல அந்த மாதிரி பெரிய நம்பி ஒருத்தர், உறங்காவில்லிதாசன் ஒருத்தர். வடுக நம்பி அவருக்கு கூடயே இதெல்லாம் பண்றவர். வடுக நம்பி ராமானுஜருக்கு, இவர் உறங்காவில்லிதாசனும் ராமானுஜர் தான். அவருக்கு எல்லாமே ராமானுஜர் தான். உறங்காவில்லிதாசருக்கும் உறங்காவில்லிதாசருக்கு எப்படின்னா, ஆக்சுவலா உறங்காவில்லிதாசரோட பேர் தனுர்தாசன் பேர். தனுர்தாசன் மாசி மாசம் ஆயில்ய நட்சத்திரம், அவரோட ஆதார நட்சத்திரம். மாசி மாசம் ஆயில்யத்தை பிறந்தவர். வேடுவ குலத்தை சேர்ந்தவர். அவர் ஆக்சுவலா உறையூர் சோழ நாட்டு அரண்மனை, உறையூர்ல ஒரு சிற்றரசரை வச்சு சோழராஜா ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தான். உறையூர் சோழர்களுக்கு தலைநகரமா ஒரு காலத்துல இருந்தது. நம்ம இப்ப பாக்குற திருச்சி உறையூர் சோழர்களுக்கு ஒரு காலத்துல தலைநகரமா இருந்தது. சோழராஜா ஆண்டு வந்தான் அந்த இடத்துல. சோழராஜாவோட ஒரு ராஜா சிற்றரசன். அந்த ஒரு ராஜா கிட்ட இவர் மல்யுத்த வீரரை அங்க இருந்தார். அந்த இதுல அந்த நம்ம இதுல எல்லாம் வச்சிருப்பாங்க தெரியுங்களா, அந்த ஒரு 2 பயிலான வச்சிருப்பாங்க கூட பாதுகாப்புக்கு. அந்த மாதிரி இவரை மல்யுத்த வீரர். இவர் பெரிய மல்யுத்த வீரர், பெரிய பெரிய ஆட்களையும் தோக்கடிச்சவர். மல்யுத்த வீரர் முரடன். ரொம்ப தெய்வ இதெல்லாம் நம்பிக்கையெல்லாம் கிடையாது, ஒண்ணுமே இல்லை. தெய்வ நம்பிக்கையெல்லாம் கிடையாது. பித்தன், பெண் பித்தன். அந்த மாதிரி இருந்தார் தனுர்தாசர். அது மாதிரி சுத்திருந்தார். அவர் இது மாதிரி பண்ணுறது. அவருடைய மனைவி பேரு பொன்னாச்சியார்னு பேரு. அவர் ஆக்சுவலா அந்த பொன்னாச்சியாரோட கண்ணு அவ்வளவு அவர் ஆக்சுவலா ஹேமாபால்னு பேரு. அதை இவங்க தமிழ் இதுக்காக பொன்னாச்சியார்னு மாத்திட்டாங்க. ஹேமாபால் அவர் பேரு. ஹேமாபாலுக்கு அது நடுவில் கட் ஆகிட்டு வேற ஒரு கால் வந்துட்டு என்னால் அட்டன் பண்ணவும் முடியல. இந்த ஹேமாம்பாள் இவரோட ஒய்ஃபு. அந்த கண்களில் அவளோட கண் அசாத்தியமான அழகாம். இந்த ஹேமாம்பாளோட கண் இவரோட ஒய்ஃபு. அதே மாதிரி பாதம் அவ்வளோ அழகான பாதமும். இந்த கண்ணுலையும் பாதத்தையும் அவர் மயங்கி போய் சுத்தமாக அவர் அடிமையாகவே ஆயிட்டார் ஹேமாம்பாளுக்கு. அதனால இந்த ஹேமாம்பாள் எங்கேயாலும் வெளியில வந்தா இவர் என்ன பண்ணுவாராம், பாதம் கெட்டு பாதம் நோய்வாய்ப்படக்கூடாது, பாதத்தை எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக நீளமா அவரோட மேல் டவல் போட்டுருக்கா இல்லையா, அந்த துண்டு எடுத்து கீழே போட்டு அது மேல நடந்து வர சொல்லுவாராம். கண்ணுக்கு பாதிக்காம இருக்கணுன்றதுக்காக கண்ணு கொடையை வச்சுட்டு கண்ணை மூடி மூடி கூட்டு வருவாராம்.
அதே மாதிரி அந்த நடந்து முன்னே இன்னொரு துண்டை முன்னாடி போடுவாராம். முதல்ல போட்ட துண்டை எடுத்து உதட்டி தோல்ல போட்டு அந்த துண்டில் நடக்க விட்டு அப்படியே துண்டை மாறி மாறி 2 துண்டை வச்சுட்டு மாற்றி மாற்றி போட்டு, அதே மாதிரி புடையை வந்து அவள் கண்ணு வந்து வெளிச்சம் வேற எந்த வெளிச்சத்தையும் பார்த்துக்கிட்டு கண்ணு போயிடக்கூடாது, கண்ணு அவ்வளோ அழகான கண்ணு, அந்த கண்ணை காப்பாது, இது மாதிரி வெளியில கூட்டு வருவாராம். இதை பார்த்து பார்க்கறவங்க எல்லாம் ஊரெல்லாம் சிரிக்கும். ஆனாலும் முரட ஏதாவது பேசினா அடிச்சு அடிச்சு துவம்சம் பண்ணி விட்டு போயிடுவார். வல்லுட்ட வீரன் இல்லையா, கட்டுமஸ்தான உடம்பு, சரியான வாகான ஆளு, ஒன்றும் பண்ண முடியாது, அவர்கிட்ட பேச முடியாதுன்ட்டு எல்லாரும் பின்னாடி கடக்கனால பார்த்துட்டு அந்த அவர் போன உடனே சிரிப்பாளாம். ஆனா அவர் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. அவருக்கு தேவை அந்த அவரோட பொண்டாட்டி, அவளோட கண்ணு, அவரோட பாதத்தை பாதுகாக்கணும். இது ஒண்ணுதான் அவருக்கு மனசு. இச்சை, காம இச்சை. பெண்கள் நல்ல அழகான பெண்களை பார்த்தா விட மாட்டார். அந்த மாதிரி ஒரு குணம் உள்ள ஆளு அவருக்கு வந்து. அவர் இது மாதிரி ஒரு தடவை ரோட்ல பண்ணிட்டு போறாரு. இதை ராமானுஜர் அந்த பக்கம் சிஷ்யர் விளையாட போறப்ப, என்ன இந்த ஆளு ஒரு மாதிரி பண்றான், இந்த ஆள் முகம்லாம் நல்லா இருக்கு, இவனை பார்த்தா இவங்ககிட்ட கொஞ்சம் தெய்வீக கலை இருக்கு, ஆனா இவன் கூட்டு வாங்கினு கூட்டு வர, கூட்டு வந்தோடனே கிட்ட வரேன், கிட்ட வந்தோடனே பார்த்தா நம்ம முகத்துல நல்ல தெய்வீக கலை இருக்கு, ஆனா தெய்வத்தை நம்பல. தெய்வத்தை நம்பாத ஒரு இது எனக்கு ஒரு நிமிர்ந்து நிற்கிறது, ஒரு ஆச்சாரியனுக்கு எதிராக பேசுறமேன்றதெல்லாம் கிடையாது. ஒரு திம்பரான பதில். என்ன இது மாதிரி பண்ணிட்டு போறேன்னா, அவளோட கண்ணையும் பாதத்தையும் பாதுகாக்கிறதுக்காக தான் நான் இது பண்றேன் அப்படின்னாராம். சரி, அவளோட அழகான இன்னொரு கண்ணை உனக்கு காமிச்சா நீ என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு அடிமை ஆயிடுவேன்னு. ஆயிடுவேன்னாராம். அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, வேற ஒரு பொம்பை லேடியை கூட்டு போய் காட்ட போறாரு, ரொம்ப அழகான பொண்ணா பார்த்து. அந்த பொண்ணை அப்பதான் 4 பொண்ணு 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் உண்டாச்சு. அந்த இதுல நான் படிப்பேன், நான் பார்ப்பேன், ஒத்துக்கிறேன், அடிமை ஆயிடுவேன், ஆட்டமா அந்த மாதிரி ஒரு காட்டுமா பார்க்கலாம்னு ஆசை தானே மனசுல, அது பெண்கிட்டம் தானே. சரின்ட்டு போற, கூட போற. ஆனா இந்த ஹேமாம்பாளுக்கு இவர் இது மாதிரி பண்றது பிடிக்காது. இவர் ரொம்ப நம்மள இது மாதிரி பண்றாரு. ஆனா ஏதாவது சொன்னா சண்டைக்கு ஒரு பிரச்சனை ஆகும். அதனால அவ வந்து வாயை திறக்காது. இவர் பண்றதை எல்லாம் சகிச்சுட்டு அவ பேசாம இருப்பான். அவளுக்கும் பிடிக்காது. இவர் வந்து ஒரு வேற பக்தி யுக்தி இல்லாம இந்த மாதிரி இருக்கிறது அந்த ஹேமாம்பாளுக்கும் பிடிக்காது. ஹேமாம்பாள் உண்மையான பக்தை. அப்புறம் என்ன பண்றாரு, கூட்டு போறார். ராமானுஜர் கூட்டு போய் நம்பர் மாலை, அதாவது ஸ்ரீரங்க ரங்கநாதனை வந்து, ரங்கநாதனுக்கு பேர் நம்பர் மால் பேர், நம்பர் மாலை வந்து மனசுக்குள்ள நினைச்சு தியானம் பண்ணிட்டு, இந்த நல்ல முகத்தை பார்த்தா இப்ப தெய்வீக கலை இருக்கு, நல்ல உடம்பு கட்டுமஸ்தான உடம்பு இருக்கு, எதையும் காப்பாத்துற அந்த இது இருக்கு, இவரோட மனசுல நீ போறணும்னு வேண்டிட்டே கொண்டு போய் அந்த ரங்கநாதரை காமிச்சு அந்த ரங்கநாதரோட கண்ணை பாருன்ற. இவர் முருங்காவல்லி பாக்குறார். அப்ப ரங்கநாதர் என்ன பண்றாரு, கண்ணுக்கு மட்டும் உயிர் கொடுத்துடுறாரு. அவரோட கண்ணுக்கு மட்டும் உயிரை கொடுத்து கண்ணால ஒரு 2 சுத்தி பார்த்துட்டு முருங்காவல்லியை பாக்குறாரு. கண்ணை கண்ணால பாக்குறாரு. கண்ணை வந்து 2 பக்கம் அப்படி ஆட்டிட்டு மேலே இங்கேயே ஆட்டிட்டு கண்ணை 4 சுத்தி காமிச்சிட்டு, கண்ணனோட கண்ணை பெருமாளோட கண்ணை பார்த்தா எப்படி இருக்கும் பார்த்து உறங்காவல்லியை பாக்குறேன். உறங்காவல்லியும் பெருமாளோட கண்ணை பாக்குறாரு. உடம்பெல்லாம் சிலையா இருக்கு, கண்ணு மட்டும் ஆடுறது நன்னா உள்ள சுத்தி வருது, கண்ணு ஆடுறது, கண்ணு இவரை பாக்குறது, உறங்காவல்லியை பாக்குறது நல்லா தெரியுது அவருக்கு. பார்த்த உடனே உறங்காவல்லிக்கு மனசுல ஞானம் பொறுத்துறது. ஞானம் பிறந்த உடனே இவ்வளவு நாள் நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால நீங்க வந்து என்னை ஏத்துக்கணும், என்ன சிஷ்யனா ஏத்துக்கணும் ராமானுஜர்கிட்ட கேட்கிறார். ராமானுஜர்கிட்ட உறங்காவல்லி அவரை ஏத்துக்கிற சிஷ்யனா ஏத்துக்கிறார். அவரோட மனைவியும் வந்து தன்னுடைய புருஷன் வந்து இது மாதிரி எப்ப பார்த்தாலும் தன்னை சுத்திட்டே அடிமைப்பட்டு கிடந்துட்டு பெண்குத்தனா இருந்தவனை வந்து ஒரு பெருமாள் பக்தனா மாத்தினதுக்காக அவளும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவளும் வந்து ராமானுஜர்கிட்ட சிஷ்யன் ஆயிடுறா. இது மாதிரி அவர் நடந்துட்டு இருக்கார். ராமானுஜர் வந்து அவருக்கு எல்லாத்தையும் உண்டு. அந்த உறங்காவல்லிக்கிட்ட ரொம்ப பற்று பாசமா இருப்பார். ஏன்னா ராமானுஜருக்காக எதையும் சேர்த்து அவர் தயாரா இருந்தார். ராமானுஜர் அவர் கொடுத்திருந்த பதவி என்ன தெரியுமா, பெருமாளோட நகைகளையும் கோவில் சொத்தையும் பாதுகாக்கிறது தான் இவரோட வேலை. ஏன்னா இவர் பாதுகாவல இருந்து வரங்க. மகாராஜா மல்யுத்தனா இருந்துட்டு மல்யுத்தத்தை செய்வார், மற்ற நேரில் வந்து ராஜாவுக்கு காவல் அதுல இருந்தவர். அதனால நீ வந்து பெருமாளோட இதெல்லாம் காவல் பண்ணணும்னு அதுதான் உறங்காம கண்ணு மூடாம அதையெல்லாம் பாதுகாத்தாரோம் அவர். அதனாலதான் அவருக்கு பேர் உறங்காவல்லின்றது. அதான் எப்பயுமே வந்து அந்த பெருமாளோட நகைகளையும் பொருளையும் யாரும் எடுத்து போயிடக்கூடாதுன்றத அப்படியே முடிச்சுட்டு தூங்கிட்டே பார்த்துட்டே போறான். அது மாதிரி பார்த்துட்டு போறான். அதே மாதிரி ராமானுஜருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, ராமானுஜரை சுத்தி வந்து பார்த்துட்டு போறான். வடுக நம்பி அவருக்கு ராமானுஜருக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுப்பார். ராமானுஜருக்கு ஆபத்து எதுவும் வராமல் பாதுகாத்துட்டு இருக்கிறவர் வந்து உறங்காவல்லி. இந்த அது மாதிரி இப்பதான் பண்றார். எப்பயுமே வில்லு அவர் கையில ஒரு வில்லும் ஒரு கத்தியும் இருக்கும். வேடுவர் குலத்தை சேர்ந்தவர் இல்லையா, அதனால இவர் வந்து ரொம்ப முருங்காவல்லிட்ட நெருக்கமா இருக்காரு. அதாவது சாத்தாத வைஷ்ணவர்கள் பேர் அவங்களுக்கு எல்லாம். சாத்தாத வைஷ்ணவர்கள்னா சாத்திய வைஷ்ணவர்கள். சாத்திய வைஷ்ணவர்கள் அதுல இல்ல, அதுக்கு அர்த்தம் தானே, அதுக்கு ஆப்போசிட். சாத்தாத வைஷ்ணவர்களுக்கு ஆப்போசிட் சாத்திய வைஷ்ணவர்கள். சாத்திய வைஷ்ணவர்கள்னா பூனலை சாத்திட்டு இருக்கிறதுனா போட்டு இருக்கிறது, பூனல் போட்டு வைஷ்ணவர்கள் சாத்திய வைஷ்ணவர்கள். சாத்தாத வைஷ்ணவர்கள் பூனல் போடாத வைஷ்ணவர்கள், அதாவது பிராமணர்கள் அல்லாதவர்கள். அவர்களை வந்து அவர்களுக்கு பிராமணர்கள் அல்லாத ஒரு வகுப்புல இன்னைக்கும் வைஷ்ணவம் இருக்குன்னா
அதுக்கு முழுக்க 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 ராமானுஜர் தான் காரணம். ராமானுஜர் இல்லைன்னா பிராமணனை தவிர தாண்டி வைஷ்ணவம் போயிருக்காரு. அது ரொம்ப ஒத்துக்க வேண்டிய விஷயம். இது மாதிரி தான் பண்ணார் அவர். வேடுவகுலம் அவரை கூப்பிட்டு கூட வச்சிருந்தார். அதே மாதிரி மாரநீர் நம்பி சேரியை சேர்ந்தவர். அவரை வந்து வாழ வந்தாருக்கு சிஷ்ணா இருந்தவர். அவரை கடைசி வரைக்கும் இருந்து காப்பாற்றினார். அது மாதிரி திருப்பாணர் வர ஏற்றுனது. இது மாதிரி இவரோட இதெல்லாம் வந்து நிறைய ராமானுஜர் வந்து அவரோட குரூப்ல நிறைய பேர் சாத்தாத வைஷ்ணவர்களை வச்சிருந்தார். சாத்தாத வைஷ்ணவர்லாம் பிராமின் அல்லாதவர்கள். இவர் பேச ஒரு சாத்தாத வைஷ்ணவர்கிட்ட போய் இவர் போய் இப்படி ஒட்டுறாரு, இப்படி ஒட்டி நிற்கிறாருன்னு வந்து எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பு அவர் மேலே, ராமானுஜர் மேலே. நம்மளாம் இருக்கோம், எவ்வளோலாம் நம்ம சீடர்களாக இருக்கோம், நம்ம எல்லாம் வந்து பிராமணன், நம்மளாம் விட்டு இவர் வந்து இது வேட சேரத்தை சேர்ந்தவன், வேட இனத்தை சேர்ந்தவன், அவனை போய் இவ்வளோ பக்கத்தில் கூப்பிட்டு நெருக்கி வச்சுட்டு இவர் பண்ணுறாரு, இதெல்லாம் நியாயமா தகுமான்னு அவருக்குள்ள ஒரு வரும். இது ராமானுஜர் வந்து அவர்கிட்ட சொல்லவும் சொல்லி ராமானுஜர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு, இந்த இவனை தூக்கிட்டு வந்து நீங்க எவ்வளவு தூரம் வச்சுருக்கிறது சரியில்லைன்னு. சரி அப்படியா பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவர் அனுப்பிட்டு ஒரு நாள் என்ன பண்ணா, அவெல்லாம் போன உடனே அந்த உரங்காவலியை கூப்பிட்டு எல்லாம் நம்ம என் சிஷ்யர் எல்லாம் துணியை துவச்சு காய போட்டு கீழே வந்திருக்கா, நீ மேலே போய் எல்லாத்தையும் கீழ்ச்சி விட்டு வந்துரு அப்படின்னு. இவர் போய் அதை வேஷ்டி எல்லாம் காய போட்டுருக்காரு, வேஷ்டி எல்லாம் கீழ்ச்சி விட்டு வந்து ராமானுஜர் சொன்னதை தட்டவே மாட்டார். இவன் தலையை சீவுனா சீவி போட்டுருவார் உரங்காவலி, இவன் காலை ஓடினா ஒடிச்சு போட்டுருவார். அந்த மாதிரி ஒரு ராமானுஜர் ஒரு அதீத பக்தி. அது அவர் சொல்லி இப்போ ரங்கநாதர் அந்த இதெல்லாம் பாதுகாக்கிறார். ரங்கநாதரோட கோவிலையும் ரங்கநாதரோட சொத்துக்களை பாதுகாக்கணும். எத்தனையோ கோடிக்கணக்கான சொத்து யாரோடாலும் எப்போ வேணாலும் திருட வந்து திருடி போகலாம் இல்லையா, அதை காப்பாற்றுறதுக்காக அவர் இருக்காருங்க, அவரை போட்டிருக்காரு. அதனால தான் ராமானுஜரோட உடம்பு அந்த வீரனும் இவர் பாதுகாவல் வேலை செஞ்சதையும் பார்த்து தான் அவரை வந்து அந்த வேலைக்கு ராமானுஜர் வச்சிருக்காரு. இந்த நிலைமையில இந்த கீழ்ச்ச உடனே மறுபடியும் சிஷ்யர் எல்லாம் மேலே போய் பார்க்குறா, வேஷ்டி எல்லாம் கீழ்ச்சா, நீ தான் கீழ்ச்சா நான் தான் கீழ்ச்சேன்னு ஒருத்தருக்குள்ள ஒருத்தரை அடிச்சுக்கிறா. அநியாயமா என்னோட வேஷ்டி இவ்வளவு, ஒரு பணம் வேஷ்டி ஆச்சு, 2 பணம் வேஷ்டி ஆச்சு, நல்ல வேஷ்டி ஆச்சு, வெள்ளை வெள்ளையே இருந்த வேஷ்டி ஆச்சு, அதை போய் கீழ்ச்சியே. இது என்ன ஒருத்தர் இன்னொருத்தரை கீழ்ச்சதான் நினைச்சுது. அதாவது ஒரு வைஷ்ணவன் இன்னொரு வைஷ்ணவன், ஒரு சாத்தின வைஷ்ணவன் இன்னொரு சாத்தின வைஷ்ணவனை திட்டம் சண்டை போடுறான். இதை பார்த்துக்கிட்டு ராமானுஜர் அப்புறம் ராமானுஜர் வந்து என்ன இதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கீங்க, சரி போனா போகிறது வேஷ்டி தானே கிழிச்சிருக்கு, போனா போகிறது வேற வேஷ்டி நம்ம இதில் இருக்கும், நீங்க எடுத்துங்க எல்லாத்தையும், இந்த மாதிரிலாம் சண்டை போடக்கூடாதுலாம் சொல்லிட்டு இவர் போயிடுறார். ஆசிரமத்துல இருந்து எல்லா வேஷ்டியெல்லாம் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ராமானுஜர் போயிடுறார். ஒரு 2-3 நாள் கழிச்சு எல்லாரையும் கூப்பிட்டு, உரங்காவலி வந்து பெரிய பணக்காரன், அவன் வீட்டுல ஏகப்பட்ட சொத்து இருக்கு, அவன் நகை எல்லாம் நிறைய வச்சிருக்கான். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 4 பேர் போயிட்டு சைலண்டா அவன் வீட்டுல இருக்க அவ்வளவு நகையும் நீங்க தெரியாம திருடி வந்துருக்க, அவனுக்கு தெரியாம நீங்க கொண்டு வந்துருங்க, நம்ம பாத்துக்கலாம், நம்ம ஆசிரமத்துக்கு சேர்த்துக்கலாம் அப்படின்ற. அதே மாதிரி போறான். என்ன உரங்காவலியை வந்து ஒரு அசிங்கப்படுத்துறது கேவலப்படுத்துறதுன்னா இவாளுக்கெல்லாம் இருந்ததுதானே, உரங்காவலியை வந்து ஒரு அசிங்கம் வந்ததுன்னா இவாளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சாத்தாத வைஷ்ணவன் இல்லையா, அதனால உரங்காவலிக்கு ஒருத்தவங்க தொந்தரவு கொடுக்குறா, ராமானுஜர் உரங்காவலிக்கிட்ட இருந்து விலகி வராரு. உலகாவலிக்கிட்ட இருந்து இந்த சொத்தையெல்லாம் எப்படியாலும் அபகரிச்சு சேர்த்துக்கணுன்றதுக்காக தான் நம்ம ஆசிரமத்துக்கு சேர்த்து நம்மளுக்கெல்லாம் நல்லது பண்ணணும்னு தான் இவர் இவ்வளவு நாள் இருந்திருக்காரு போல இருக்கு. பார்த்துக்கலாம் நம்ம அந்த மாதிரி சொன்ன உடனே அவர் சரின்றார். அந்த மாதிரி பெருமாள் அந்த அந்த இது சிஷ்யர்களுக்கெல்லாம் குஷியாயிடுது. குஷியான உடனே என்ன பண்றா, சிஷ்யர்கள் எல்லாம் போறா, போய் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்றா, இந்த விஷயங்களை எல்லாம் சொல்றா. அது மாதிரி இந்த மாதிரி பண்ணோட போறான். அவர் வீட்டுல போய் எல்லாத்தையும் திருடுறான். திருடும் போது அந்த பொண்ணாச்சியார் படுத்துட்டு இருக்கா, மாம்பாள் படுத்துட்டு இருக்கா. அவ அவ தூங்கலாம் நினைச்சிட்டு வா பண்றா. ஆனா அவருக்கு தெரிஞ்சிருது, கண்ணு மூச்சுடா பாக்குறா. எல்லாரும் மூஞ்சி கிஞ்சி மூடிட்டு இருந்தா கூட 12 திருமண் கையில உடம்புல தெரியறது. அதை பார்த்த உடனே ஸ்ரீ வைஷ்ணவாதான், பரவாயில்ல எடுத்துக்கிட்டோம், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம், நம்ம அசைஞ்சோம்னா நம்ம மூச்சுட்டு ஓடி போயிடுவா, அதனால எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம்னு பேசாம இருக்கா. அவ எல்லாத்தையும் அள்ளி போட்டு மூட்டையா கட்டிட்டு இவங்க கையில போட்டுருக்கான். இவளோட நகையெல்லாம் ஏகப்பட்ட சொத்துக்காரன், பெரிய பணக்காரன். எல்லாத்தையும் அவுக்குறார், எல்லா சொத்தையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவுக்குறார். எல்லா சொத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல இருந்து எல்லா நகைகளெல்லாம் கட்டி எடுத்து அவுத்து கொண்டு போய் அதை போட்டாங்க. அந்த நகையெல்லாம் கொண்டு போய் போடுறார். நகையெல்லாம் கொண்டு போய் அவ எல்லாத்தையும் ஒரு பக்கத்துல அப்படியே கட்டுறான். எல்லாரையும் அவகிட்ட இருந்து அவுக்குறார். அவன் எல்லாத்தையும் காட்டிட்டு பேசாம இருக்கா, முடிச்சுதான் இருக்கா. ஆனா இவெல்லாம் தூங்குறான்னு நினைச்சுட்டு இருக்கா. அது ஆயிடுறது. அது ஆன உடனே அவன் என்ன பண்றா, இன்னொரு பக்கத்துல நகைச்சி கேட்டின் போறதுக்கு சௌரியமா இருக்கும் திரும்பி படுக்கிறான். சைட்ல திரும்பி படுக்கிறத பார்த்த உடனே என்ன ஆகுதுன்னா, அவன் முடிச்சுட்டான்னு ஓடி போயிடுறான். எல்லாரும் கரைச்ச வரைக்கும் நகையை சுட்டின்னு ஓடி போயிடுறான். ஓடி போன உடனே இவ அப்படியே இருக்கா, என்ன பண்றதுன்னு புரியாம இருக்கா. அப்ப உரங்காவலி வராது வெளியில இருந்து. என்ன இது மாதிரி சொல்றா, உண்மையா என்ன ஒரு உடம்புல ஒரு சைட்ல நகை இருக்கு, இன்னொரு சைட்ல இல்லையேன்னு கேட்கும்போது இது மாதிரி நடந்தது சொல்றாரு.
உடனே நீ என்ன காரியம் பண்ண, நீ பேசாம படுத்திருந்தா அவங்களே உன்னை நகர்த்தி இழுத்துட்டு எடுத்துன்னு போயிருப்பாங்களே, அவங்களே உன்னை பேரட்டிட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிருப்பாங்க, நீ பேரண்டு படுத்தினால நீ முடிச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அவங்களோட தேவைக்கு கொடுக்காம நீ இந்த மாதிரி ஒரே கத்திர கொண்டு குத்தி இழுத்துன்னு வர கையை பிடிச்சி, அந்த ஹேமாம்பால கையை பிடிச்சி தர 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 தரன்னு இழுத்துட்டு வரார் ராமானுஜர்கிட்ட. ராமானுஜர்கிட்ட இழுத்து வந்து இவ பண்ண காரியம் என்ன பாருமென்ட்டு அழறாரு, ஒரே அழறாரு. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் இல்லாதனால்தான் என்கிட்ட வந்து யாரும் தெரியல, ஸ்ரீ வைஷ்ணவா நாமும் புண்டரீகாட்சம் இருந்தது கையில உடம்புல எல்லாம், அவரை கூட்டிட்டு வந்து நான் பார்த்தேன், அந்த அதை வந்து அதையெல்லாம் பார்த்துருக்கா. இவன் பார்த்துட்டு அவரை எடுக்கும்போது இவன் திரும்பி படுத்தா, இவன் திரும்பி படுக்காம இருந்தா அவளே இவளை திருப்பி உடம்பை திருப்பிட்டு இவங்க இருந்து எல்லாத்தையும் கைட்டு போயிருப்பா. இவளா திரும்பி படுத்தா அவன் முடிச்சுட்டு இருக்கான்னு அவளுக்கு உதவ முடியாத போயிட்டேன், எவ்வளவு பெரிய அவசாரம் பண்ணிட்டான் இவன் அப்படின்ட்டு கத்துற. கத்திட்டு ராமானுஜர்கிட்ட சொல்றாரு, என்கிட்ட வந்து இவ்வளவு சொத்து இருக்கு, இது இந்த பற்று என்கிட்ட இருந்திருக்கு, இந்த பற்றை நீங்க அறுக்கிறதுக்கு எனக்கு வழியே சொல்லலையே, இவ்வளவு நாள் நான் உங்ககிட்ட சிஷியனா இருக்கேன், இந்த பற்றை அழிக்கிறதுக்கு எனக்கு இது வந்து உனக்கு உன்னோட முக்திக்கு வந்து இது வழி செய்யாது, இதை நீ விட்டுரு, செல்வத்தை வந்து முதல்ல திறந்து வந்துருன்றது நீங்க சொல்லவே இல்லையே, அதை நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நான் என்னைக்கோ பண்ணிருப்பேன் கொண்டு அவன் அங்கேயே கொண்டு நிறுத்தி அவ்வளவு பெரிய அந்த மூட்டையை அவங்க வச்சது இறைச்சது வைச்சது போனது எல்லாத்தையும் போட்டு அவங்க எடுத்தது எடுக்காதது எல்லாத்தையும் போட்டு வாரி போட்டு கட்டி எவ்வளவு கிட்ட இருக்கிற நகை எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு கொண்டு வந்து ராமானுஜர்கிட்ட வச்சுட்டு இதை நீங்க வந்து ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு செலவு பண்ணிக்கணும், என்கிட்ட ஒன்றும் கிடையாது, நான் இங்கே தான் உங்க குடியிலேயே தான் இங்கே தங்க போறேன், ஆத்திரமத்திலேயே தான் தங்க போறேன், பெருமாளை தான் சேவிக்க போறேன்னு சொல்றேன். ராமானுஜர் அப்படியே நெகிழ்ந்து போறார். இப்படியும் கூட ஒரு பக்தன் இருப்பான், நான் முரட்டு பக்தனா இருக்காரு, காலை பிடிச்சிட்டு அழறாராம், ஓன்னு அழறாராம், பொண்டாட்டியை திட்டுறாராம், திருப்பியா நீ படுத்த, நீ பேசாம இருந்தா அவனே ஒன்று திருப்பி எல்லாத்தையும் கேட்டு போயிருப்பானே, நீ இது மாதிரி பண்ணிட்டியே, அதனால அவ எடுக்காம போயிட்டாலே, ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு வந்து அவங்க நினைச்சதை நடத்தி கொடுக்காம போயிட்டோமே, பெரிய அபச்சாரத்தை பண்ணிட்டியே அப்படின்னு பெருமாளோட அடியார்களை இது மாதிரி பண்ணிட்டேன்னு. அப்ப ராமாஜியோட சிஷ்யர்கள் பக்கத்துல வந்து கேட்கறா, கேட்ட உடனே அவன் ஆச்சரியப்பட்டு போறா, இப்படி ஒரு பக்தி நம்ம யாருக்காவது வந்ததா. அப்ப சொல்ற ராமானுஜர், ஒரு கிழிஞ்ச வேஷ்டிக்காக ஸ்ரீ வைஷ்ணவ் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவம் இன்னொரு ஸ்ரீ வைஷ்ணவ திட்டீங்க, ஆனா நீங்க எல்லாரும் போய் சேர்ந்து அவனோட ஒரு சாத்தாத வைஷ்ணவனோட அவ்வளவு சொத்தையும் கொள்ளை எடுத்துட்டு வந்தீங்க, ஆனா அவன் என்ன சொல்றான் பத்தியா, ஈஸி இருக்க கொஞ்சத்தை நீங்க எடுத்துக்கும் போலயே நீங்க வந்து அழுது புலம்புறான். அதனால சாத்திர வைஷ்ணவர் சாத்தாத வைஷ்ணவர் பேதம்லாம் இங்க கிடையாது, பெருமாள் மேல பற்று யாருக்கு அதிகமா இருக்கோ அதுதான் முக்கியம் அப்படின்றது அந்த இடத்துல சிஷ்யர்களுக்கு எல்லாம் உணர்த்தாரு. அதனாலதான் அவங்க வந்து அதை கடைசி வரைக்கும் ராமானுஜர் காலத்துக்கு பிறகும் அந்த பிராமின் நான் பார்க்காம எல்லாரையும் வைஷ்ணவத்துல சேர்த்ததுக்கு அவங்களும் சேர்த்தாங்க இல்லையா ராமானுஜர் காலத்துக்கு அப்புறம். அதுக்கெல்லாம் காரணம் வந்து இவரோட இது மாதிரி போதனைகள் தான், நல்வழிப்படுத்தினார் அந்த சிஷ்யர்களை எல்லாம். அது மாதிரி பண்ணார். அப்புறம் எல்லாத்தையும் கொடுத்தார் ராமானுஜர். ராமானுஜர் அதை வாங்கி ஆசிரமத்துக்கு வச்சுக்கிறார், யூஸ் பண்ணிக்கிறார். அங்கேயே இவர் பரம பதிச்சுறார். ராமானுஜர் இது உரங்காவல்லி பரம பதிச்சுறார். உரங்காவல்லி பரம பதிச்ச 3 மணி நேரத்துல உரங்காவல்லி உடம்பை எடுக்கிறதுக்குள்ள பொன்னாச்சியாரும் அங்கேயே பரம பதிச்சுற. கணவன் போன உடனே அவளால இருக்க முடியல, பரம பதிச்சுல ராமானுஜர் வந்து பெருமாள்கிட்ட சொல்லி அவருக்கு வந்து மோட்சத்தை கொடுக்க சொல்ற. தாயார்கிட்ட சொல்லி தாயார் பெருமாள்கிட்ட சொல்லி 2 பேருக்கும், ஏன்னா இவர் நிறைய பாவம் பண்ணியிருக்காரு முன்னாடி சின்ன வயசுல, அதையெல்லாம் இந்த பாவத்தை எல்லாம் கழிச்சு அவர் பண்ணி நல்லதையெல்லாம் சொல்லி அவருடைய தொண்டை எல்லாம் சொல்லி ஆச்சாரியன் ராமானுஜர் வந்து அவருக்கு வந்து மோட்சம் கொடுக்கணும்னு சொல்றாரு. அதனாலதான் இப்பயும் வந்து ஆச்சாரியன் இல்லாத இருக்கிற பக்தி வந்து அது வந்து உருப்பெறாத பக்தி, முழுமையடையாத பக்தி. ஆச்சாரியன் வழியா நம்ம போற பக்தி தான் என்னைக்குமே சிறந்ததுன்றது இன்னைக்கு அதுதான் காரணம். அது மாதிரி இந்த உரங்காவல்லி நீங்க பாத்தீங்கன்னா உரங்காவல்லி தாசர் வந்து ராமானுஜரோட சிஷ்யர்கள்ல அவர் சாத்தாத வைஷ்ணவனா இருந்தாலும் நிறைய அவர் இடத்துல அவர் தான் அவரோட இது இருக்கும். அது மாதிரி இந்த தனியன்கள் பாட்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உரங்காவல்லி தாசர் நிறைய இடத்துல இடம் பெற்றிருப்பார். ஆக அவருடைய இது வந்து அவ்வளவு முக்கியமானது. தேங்க்யூ. அவருடைய உரங்காவல்லி தாசருடைய கதை வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. அதாவது அவர் என்னைக்கு எப்படி அந்த காலத்துல வந்து ஜாதி வித்தியாசம் இல்லாத, ஜாதி மத வித்தியாசம் இல்லாத வெறும் அன்பு, பெருமாள் மீது பற்று, அதீத பக்தி அப்படின்றது ஒன்றை மட்டுமே ராமானுஜர் பார்த்தான்றதுக்கு உரங்காவல்லி சிறந்த உதாரணம். தேங்க்யூ.